வணக்கம் உறவுகளே. தூத்துக்குடியில் மாதம் 1 லட்ச ரூபாய் வருமானம் வரக்கூடிய பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு அருமையான முதலியார் சமுதாயத்தில் ஒரு நல்ல மணமகன், அவருக்கு மறுமணம். இதை ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். மணமகன் பார்த்திங்கன்னா நல்ல கோடிக்கணக்கில் வசதி வாய்ப்பு இருக்குது. 2 கோடிக்கு மேலே வசதி இருக்குது, சொந்த வீடு இருக்கிறது, சொந்த தொழில் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. இவருக்கு வயது பார்த்திங்கன்னா 21/11/1973, 52 வயது ஆகிறது. பொது நிறம் லட்சணம். நேரில் என்னை பார்க்க வந்தார். என்னை +2 தான் முடிச்சிருக்கிறாரு. அவங்க பார்த்திங்கன்னா ரெடிமேடு ஆடை தயாரித்தல், ஜவுளி தயாரித்தல், அந்த தொழில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய விவரங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சகோதரர்கள் தான் என்கிட்ட கூட வந்தாங்க. அவங்க சகோதரர்கள் தான் என்னை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம். இவங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் ஆகி அந்த மனைவி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சொசைட்டியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேலையை விட்டுட்டு பேசாமல் வீட்டில் இருந்தால் போதும், எங்களை கவனிச்சிட்டு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மனைவிங்கிறது பார்த்திங்கன்னா கணவன் சொல்வதை கேட்பது இல்லை. ஏன்னா அவர் நல்லா தொழில் பண்ணார், ஏகப்பட்ட ரூபா 1 லட்ச ரூபா வருமானம் வரும்பொழுது நீ வேலைக்கு போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி கருத்து வேறுபாடு. என்ன உடன்பிறப்பு 2 அண்ணன் 2 அக்கா, என்ன 2 அண்ணன் கார்மெண்ட்ஸு, ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கிறாங்க. இது போய் இடங்கள் பிளாட் எல்லாம் இருக்குது. என்ன கையில் கேஷ் வச்சுருக்கிறாரு. நல்ல வசதியான ஒரு இடம்னு வச்சுருக்கோங்களேன். முதல் மனைவி டைவர்ஸ் ஆகிடுச்சு. என்ன அவங்க சொசைட்டியில் வேலை பார்த்தாங்க. என்ன சொசைட்டியில் வேலை பார்த்ததுனால அவங்களுக்கு ஒரு குழந்தையும் உண்டு. அந்த குழந்தை அம்மாவோடய இருக்குது. திருமணமாகி 1 வருஷத்தில் பிரச்சனைகள் வேலை. ஏன்னா இப்போ 18 வருஷமாக பிரிஞ்சு தான் இருந்திருக்காப்புல. இப்போ அவங்க கடைசி நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க ஆள் வேணும் இல்லையா? அதனால தான் அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் கூட அவர் என்னென்னா ஜாதி மதம் தடை இல்லை, எனக்கு வரக்கூடிய மனைவி ஒரு வாரிசு வேணும். ஏன்னா கோடிக்கணக்கில் சொத்து இருக்கிற மனிதனுக்கு அவர் நல்ல என்கா தான் இருக்கார், நல்ல இளமையாக இருக்கிறாரு, நல்ல குணமாக இருக்கார், நல்ல மனிதராக இருக்கிறாரு. நேரில் பார்த்தேன், பேசினேன். அதனால கஷ்டப்படக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை திருமணமான பெண்கள் கோர்ட்டு மூலயமா டைவர்ஸ் இல்லை எழுதி வாங்கினாலும் பரவாயில்ல. அதாவது 35 வயதுக்கு மேல் குழந்தை பெறக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு பைசா வரதட்சணையோ எதோ தேவையில்லை. ஆனால் அவங்க கோர்ட்டு மூலமாக எல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, சரிதானா? அதனால் வரும் மனைவிக்கு பார்த்திங்கன்னா வாரிசு பெரும் தகுதி மட்டும் வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தகுதியாக இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. நல்ல மனிதர், நல்ல லட்சணமான மனிதர். நானே நேரடியாக கூப்பிட்டுட்டு போகிறேன். நானே வீட்டுக்கு நேரில் கூப்பிட்டு போகிறேன். வேறு ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை, ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. இந்த மணமகனுக்கு நீங்கள் ஏதாவது பெண் வீட்டுக்காரர் விரும்புனீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ ஜாதகம் பாயிட்டா எனக்கு அனுப்புங்க. ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்லை, ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் எனக்கு அனுப்புங்க. நான் நம்பர் தரேன், நீங்கள் நேரில் பேசுங்க. இல்லை நானே கூட பேசி முடிச்சு தருகிறேன், சரிங்களா? இவருக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வாழ்த்துக்கள். இவருடைய ஐடி 2,80,850. நன்றி, வணக்கம்.